ஹாய் ப்ரோ, நாங்கள் கிளிக் குமரி யூடியூப் சேனல்லேருந்து வர்றோம். இப்போ நீங்கள் இந்த வாரன் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் வச்சு நடத்திட்டு வரீங்களா? இதுக்கு உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா? என் நேம் லிங்கேஸ்வரன். என் ஊர் சுண்டப்டலை. ஸோ நான் ஒரு பிஇ சிவில் இன்ஜினியர் கிராஜுவேட். ஸோ நான் பேசிக்கலி எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எனக்கு. ஸோ நான் பேசிக்கலி ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஸோ ஆல்ரவுண்டர். ஸோ எனக்கு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆசைனால நான் ஒரு டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்துச்சு. ஸோ நான் வெளியெல்லாம் போய் நிறையா டர்ஃப் விளாட போவேன். ஸோ எனக்கு நம்மளே ஒரு டர்ஃப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில். ஸோ நம்ம டர்ஃப்லாம் இப்போ நல்லா பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான் இந்த டர்ஃப் வரன் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அரேனா. ஸோ இது பேசிக்கலி கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 1 மந்த் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்தால் ஒரு 1 மந்த் ஆச்சு. ஸோ டோட்டலி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 lakhs ஆகும், 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸோ இது கேம் ஆன் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்தாங்க சென்னையில் ஸோ அவங்க நல்லா பண்ணி தந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட யூடியூப்பில் பார்த்தேன், அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்டே கொடுத்துலான்னு பண்ணது தான் இந்த வரன் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அரேனா டர்ஃப். இப்போ நீங்கள் இங்கே என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்க? என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் இங்கே விளையாடலாம்? ஸோ நாங்கள் பேசிக்கலி கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் வச்சுருக்கோம். ஸோ ஹவர்லி ஃப்ரைடே, மண்டே டு ஃப்ரைடே டே டைம் 500, நைட்டு 650. சாட்டர்டே சண்டே டே டைம் 600, நைட்டு 750. ஸோ இப்போ நம்ம ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். 2 hours அவங்க விளையாடினாங்கன்னா 1500 வரும் சாட்டர்டே சண்டேலாம். ஸோ நம்ம ஒரு 100 rupees அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கொடுப்போம். ப்ரோ, நீங்கள் இந்த வாரன் பிரதர்ஸ்னு வச்சுருக்கீங்களா? அதோட நேம் வைக்கக்கூடிய ரீசன் அது அந்த ரீசன் அது உங்களுக்கு அது எப்படி வந்துச்சு அந்த பேர் வைக்கிறது? ஆக்சுவலி என் நேம் லிங்கேஸ்வரன் ஸ்டார்ட் ஆகும், என் தம்பி நேம் ஆதீஸ்வரன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாங்கள் 2 பேரும் கிரிக்கெட் விளையாடும்போது பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரன் பிரதர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஸோ வரன் பிரதர்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரன் பிரதர்ஸ் வச்சது. ஸோ இதுதான் காரணம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் சொல்கிறீங்களா? சம்மர் கேம்ப் அந்த மாதிரி ஏதோ கோச்சிங் கொடுக்குறேன்னு ஏதோ நாங்கள் ஆட்லாம் இது பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஸோ சம்மர் வெக்கேஷன் வரப்போகுது. ஸோ நாங்கள் இப்போ சிலம்பம், ஃபென்சிங், அப்புறம் கராத்தே, அடிமுறை, ஸோ இதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் ஒரு கேம்ப் முடிஞ்சுது. ஸோ இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னா நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுட்பால் கோச்சிங் மே 1 ஃபுட்பால் கோச்சிங் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்சோடனே இந்த மாதிரி கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அந்த சம்மர் கேம்ப்னு சொன்னீங்கல்ல, இப்போ அது நீங்கள் இப்போ என்னென்ன ஏஜ்ல இருந்து கொடுக்கலான்னு அது ஏதாவது பிளான் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி இதில்? அது பேசிக்கலி 4 years அபோவ்லேருந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்ஸுக்கு ஓப்பன் டு எவ்ரி ஒன், யார் வேணாலும் விளையாடிக்கலாம். ஸோ பேசிக்கலாக அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, ஸோ ஃப்யூச்சரில் அவங்க ஒரு கேமுக்கு பெரிய பெரிய கேம்ஸ் விளையாடுறதுக்கும், அத்லெட்டிக் இதுக்கு போகிறதுக்கும், ஸோ அந்த மாதிரி ஒலிம்பிக் லெவலில் அவங்க போகிறதுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக நம்மளோட டர்ஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. ஸோ யாருனாலும் விளையாடிக்கலாம். சரி, நீங்கள் இப்போ ஒரு டர்ஃப் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கீங்கல்ல, இதை இப்போ ரூரல் ஏரியா, இது ஆக்சுவலாக உங்களோட ஏரியா பொறுத்தவரை இது ரூரல் ஏரியா. ஸோ இந்த ரூரல் ஏரியாவோட பீப்புளோட சப்போர்ட் இது உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் பார்த்ததுல இது நான் நினச்சதோட நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர்கிட்ட ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ்லேயும் நிறைய பேர், நிறைய பேர், இந்த ஏரியா மக்கள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நான் எதிர்பார்த்ததோட நல்லா தான் போயிட்டுருக்கு. பரவாயில்ல. உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபேமிலி சப்போர்ட் ஃபஸ்ட்டு எல்லாருமே இந்த பிஸ்னஸ் நான் சொல்லும்போது நிறைய பேர் ஓடாது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ஃபேமிலியில் இதெல்லாம் ஓடாது. ஸோ என்னமே இது டவுன் என்ன ரீச் ஆகலை ரொம்ப. ஸோ நான் எந்த பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லோரும் பயந்தாங்க. ஸோ நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஸோ பண்ணலாம், நம்ம பண்ணால் கிடைக்கும், ரெவன்யூ வரும். இப்போது இது ட்ரெண்டிங்காக நிறையா போயிட்டுருக்கு இந்த பிஸ்னஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகனால நிறையா பயந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் சொன்னதுனால ஓகே, எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க ஃபேமிலியில் ஸோ அம்மா, சித்தி, சித்தப்பா,
எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ மெயினாக வந்து இதோட எனக்கு வந்து இது வந்து ஓன் லேண்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தாத்தாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தாத்தா தான் அந்த லேண்ட் எங்களுக்கு வாங்கி தந்து ஸோ அதில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு தாத்தாக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறம் வந்து ஃபேமிலியில் எல்லாத்துக்கும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணனால தான் நமக்கு வந்து வரன் பிரதர்ஸ்னு ஒரு டர்ஃப் வந்து இங்கே என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்மளோட டர்ஃப் எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து பொட்டல் விளக்கு ஜங்ஷன், ஈத்தமல்லி ரோட், நாகர்கோவில். ஸோ நீங்கள் வந்து டவுன்லேருந்து வரும்போது நேராக நம்ம ஈத்தாமல்லி ரோடை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக பொட்டல் விளக்கு லொக்கேஷன். ஸோ ஜங்ஷனில் தான் நமக்கு டர்ஃப் இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்க, வந்து விளையாடுங்க. ஸோ எப்படி இருக்குது உங்களோட ரிவ்யூ, ஃபீட்பேக்லாம் சொல்லுங்கள். ஸோ நான் நிறையா வந்து கோச்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுட்பால், கராத்தே, சிலம்பம், அடிமுறை, ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி எவ்வளோ கேம்ஸ் நாங்கள் எவ்வளோ வச்சுருக்கோம். ஸோ கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் விளையாடி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. கன்னியாகுமரியில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஸோ இங்கே வந்து தேங்காய் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் நமக்கு இங்கே. ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்குது நம்ம கன்னியாகுமரியில். பேடி ஃபீல்டு, அப்புறம் தென்னந்தோப்பு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கன்னியாகுமரி வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து ஃபுட்டை இது பார்த்திங்கன்னா, நம்ம இடத்துல உள்ள ஃபுட்டை விட நம்ம இடத்துல உள்ள ஃபுட்டு தான் வந்து மெயினாக நல்லா இருக்குது அதர் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம ஃபுட்டு தான் அது ஒரு ஸ்பைஸியாக இருக்கும், காரசாரமாக இருக்கும். ஸோ நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ வேறு இடத்துக்குலாம் போனீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பைசி இருக்காது. ஸோ அங்கேருந்து வரவங்களே வந்து நம்ம இடத்துல உள்ள ஃபுட்டு தான் நிறையா வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மீன் குழம்பு மீன் குழம்பு தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவியல் கூட்டு. ஸோ இந்த மாதிரி ஒன் ஆர் டூ டிஷ்லாம் வந்து நம்ம இடத்துல தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லிட்டு போவாங்க. ஸோ கன்னியாகுமரியில் அடுத்ததாக வந்து நம்மளோட நேச்சர் தான் வந்து நமக்கு வந்து ஒரு அழகு. ஸோ எவர்கிரீன் நாகர்கோவில், கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல மழைலாம் நம்ம ரெயின்ஃபால் டைம்லாம் நல்லா மழை கொடுக்கும். ஸோ கன்னியாகுமரியில் வந்து நம்ம இடத்துல தான், கன்னியாகுமரியில் தான் மெயினாக வந்து முக்கடல் சங்கம் இருக்குது. ஸோ 3C 3Cயும் வந்து மீட் பண்ணுற இடம். அரபிக் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், இந்த மூணும் வந்து கன்னியாகுமரியில் மட்டும்தான் மீட் பண்ணுறோம். ஸோ வேறு எந்த இடத்துலையும் இந்த அதிசயம் நடக்காது. ஸோ எல்லாமே பீச் சைடு தான். ஸோ கன்னியாகுமரியை வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. ஸோ நமக்கு இந்த இன்டர்வியூ வாய்ப்பை கொடுத்தது நம்ம கிளிக்குமரி யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவங்களோட வீடியோஸ்லாம் நல்லா பாருங்கள்.